ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் இந்த 2022 புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக ஒரு சிம்பிளான ஸ்மார்ட் ஃபோன் பையிங் கைடு தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். அண்ட் கைட் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கைடாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் இப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு டிப்ஸாக எடுத்துங்க, இல்லை என்னுடைய ஒரு சஜஷன் இல்லை ஒப்பீனியன் எப்படி வேணாலும் எடுத்துங்க. பட் 10,000, 20,000, 30,000, 50,000 இல்லை 1,00,000 இருக்கட்டுமே, அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள்லாம் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தால் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு சில சஜஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன ப்ரைஸிங்கில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் என்ன ப்ரைஸிங் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூசேஜ் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபோனை நாம தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரியான யூசேஜுக்காக நம்ம அந்த ஃபோன் வாங்குறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கேமிங் விளையாடுறதுக்காக ஃபோன் வாங்க போகிறீங்களா, இல்லை நார்மல் யூசேஜ் ஜஸ்ட் கால் பண்ணுறதுக்கு, மெசேஜ் பண்ணுறதுக்கு, சேட் பண்ணுறதுக்கு மாதிரியான விஷயங்களுக்காக ஃபோன் வாங்க போகிறீங்களா, இல்லை கேமரா சென்ட்ரிக்காக கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோன் வாங்க போறீங்களா, இந்த மாதிரி என்ன யூசேஜுக்காக அந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்க வாங்க போறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபீச்சருக்கு எந்த பிரைசிங்கோட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அண்டர் 10K பட்ஜெட் செக்மெண்ட் போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக உங்களால் கேமரா, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் கால் வந்து அட்டன் பண்ணுறது, பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அதே சமயம் நீங்கள் ஒரு 25,000, 30,000 மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட் போனீங்கன்னா நல்ல கேமரா, நல்ல கேமிங்னு எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய யூசேஜ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த யூசேஜுக்கு என்ன பிரைசிங்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ உங்களுடைய பிரைசிங் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரைசிங் ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர் 10K பட்ஜெட் செக்மெண்ட் தான். நான் நார்மல் யூசேஜ் தான் பண்ண போறேன். எந்த ஒரு கேமிங்கும் விளையாட மாட்டேன். கேமராவும் எனக்கு பெருசாக தேவையில்லை. ஜஸ்ட் கால் வந்தால் அட்டன் பண்ணி பேசணும், அண்ட் மெசேஜ் வந்தால் சேட் பண்ணணும், ஒரு சில சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் அண்டர் 10K பட்ஜெட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் ஃபீச்சர்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்கும். MediaTekனா ஹீலியோ G சீரிஸ்க்கான சிப்செட் இருக்கும், இல்லைனா யூனிசாக் சிப்செட், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணவும் முடியாது. அதனால இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. பட் மினிமம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்கான்னு பார்த்துங்க. அண்ட் ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருந்தால் மோர் எனஃப்னு நான் சொல்லுவேன். அண்ட் மற்றபடி ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்கா, Wi-Fi 5 இருக்கா, அண்ட் 4G VoLTE சப்போர்ட் இருக்கா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் கொடுத்துருக்காங்களா மாதிரியான இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுறதே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு more enough. அடுத்து நீங்கள் ஒரு 10 to 15K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு மினிமம் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டட் ஸ்பெக்ஷீட்டோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த வகையில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஸ்பெக்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் HD+ ரெசல்யூஷனோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை மோஸ்ட்லி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. அண்ட் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல AMOLED டிஸ்பிளேவும் கொடுக்குறாங்க. அப்படி ஒருவேளை AMOLED டிஸ்பிளே கிடைச்சா இன்னுமே மோர் எனஃப். அண்ட் AMOLED டிஸ்பிளே இருக்கும்போது உங்களுக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் கூட ஓகே தான். பட் இந்த டிஸ்பிளேல AMOLED டிஸ்பிளே வேணுமா, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வேணுமா அப்படின்றத உங்களுடைய யூசேஜை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் அதிகமாக கேமிங் விளையாடுவீங்க அப்படின்னு பட்சத்தில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது ஓகேவா இருக்கும். அண்ட் அதே சமயம் நீங்கள் கேமிங் ரொம்ப விளையாட மாட்டீங்க, பட் டிஸ்பிளே யூஸ் பண்ணி நான் நிறைய கண்டென்ட் பார்ப்பேன், நிறைய ஆன்லைன் கண்டென்ட்லாம் பார்ப்பேன், ப்ரௌசிங்லாம் பண்ணுவேன், அந்த யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கலர்ஃபுல்லான இமேஜிங் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சூஸ் பண்ணிக்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா AMOLED டிஸ்பிளே இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே உடைய வியூவிங் இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் கலர்ஃபுல்லான, இன்னும் பஞ்சியான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல கிடைக்கும். அந்த வகையில் AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் மினிமம் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாருமே 5000 mAh கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. இந்த
இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதுவுமே மோஸ்ட்லி எல்லா ஸ்மார்ட் போனும் கொடுத்துருவாங்க. பட் இதுக்கு கம்மியா 18 வாட்ஸ் மாதிரியான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்லாம் கண்டிப்பா 15K பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. மினிமம் 30 வாட்ஸ் சார்ஜிங் இருக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon ப்ராசஸரா இருந்தா Snapdragon 680, 678, 695 மாதிரியான இந்த சிப்ஸோட வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸை கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் அதுவே MediaTek இருந்தா Helio சீரிஸ்ல Helio G85 ஆவது மினிமம் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு மேல Helio G95, G96 மாதிரியான சிப்செட் இருந்தாலும் ரொம்பவே நல்லது. கேமிங்க்கெல்லாம் உங்களுக்கு அந்த சிப்செட்லாம் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதே சமயம் Dimensity சிப்செட் இருந்தா இன்னுமே நல்லது. Dimensity 700, 810 மாதிரியான சிப்செட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை சூஸ் பண்றது கண்டிப்பா ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா இதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அண்ட் இது ஒரு லேட்டஸ்டான 5G சிப்செட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு 5G-யோட வருது அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவான ஃபீச்சரா இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸோட கேமரான்னு பார்க்கும்போது மினிமம் செல்ஃபி கேமரா ஒரு 13 மெகா பிக்சலாவது இருக்கு அப்படின்னு பாத்துங்க. இந்த 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராக்கான ஸ்மார்ட் போன்ஸ்லாம் மோஸ்ட்லி அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்ல கன்சிடர் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி ரியர் கேமரான்னு வரும்போது ஒரு 48 மெகா பிக்சலாவது மினிமம் இருக்கான்னு பாத்துங்க. இந்த 13 மெகா பிக்சலுக்கான கேமராலாம் இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணாதீங்க, தவிர்க்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி என்னதான் நான் இந்த மாதிரியான கேமரா ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வாங்குங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களால பெரிய லெவலில் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால கேமரா சென்ட்ரிக்கா நீங்க ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்டை கன்சிடரே பண்ணாதீங்க. அடுத்து above 15K to 25K இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி 15K பிரைஸ் செக்மெண்ட்டில் நான் சொன்ன கேமிங் பர்ஃபார்மன்ஸை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். அண்ட் கேமிங் சென்ட்ரிக்காக கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கன்சிடர் பண்ணலாம். பட் கேமரான்னு வரும்போது உங்களுக்கு இங்கேயுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்லையுமே பெரிய லெவலில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இங்கேயுமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை தாண்டி ஸ்பெக் ஷீட் அண்ட் ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பெக் ஷீட் அண்ட் அட்வான்ஸ்டான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா Full HD Plus ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளேயோட ஸ்மார்ட் போன் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. மோஸ்ட்லி above 15K போயிடுச்சுன்னா இந்த LCD டிஸ்பிளேவெல்லாம் கன்சிடர் பண்ணாம இருக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் மினிமம் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தால் மோர் எனஃப். பட் 90 ஹெர்ட்ஸ் மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டா இருக்கா அப்படின்றதையும் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்லயும் கண்டிப்பா 5000 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க. அதை தாண்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் மினிமம் ஒரு 65 வாட்ஸ் இல்ல 55 வாட்ஸ் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பாத்துங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங்லாம் இந்த 2022ல மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணாதீங்க. 65 வாட்ஸ் மாதிரியான ஃபீச்சர் இருந்தா நல்லது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களால ஓரளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அதுக்கேற்ற சிப்செட்னு பார்க்கும்போது நீங்க 4G ஸ்மார்ட் போன் கன்சிடர் பண்றீங்கன்னா Snapdragon 732G இந்த சிப்செட்டை நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் அதே சமயம் MediaTek உடைய 4G சிப்செட், இந்த MediaTek Helio G95, 96 இந்த மாதிரியான சிப்செட்லாம் மோஸ்ட்லி இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கன்சிடர் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா MediaTek உடைய இந்த Dimensity சிப்செட், Dimensity 810, 900, 920 இந்த மாதிரியான சிப்செட்டை நீங்க கன்சிடர் பண்ணலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. அண்ட் அதோட Snapdragon உடைய 5G சிப்செட், Snapdragon 695, 778, 750 மாதிரியான சிப்செட்லாம் கிடைச்சா ரொம்பவே நல்லது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. ஸோ அந்த மாதிரி Snapdragon 695, 750, 778 மாதிரியான இந்த சிப்செட் இருக்கா அப்படின்றத பாருங்க. இந்த சிப்செட்டோட ஸ்மார்ட் போன் கிடைச்சா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த சிப்செட்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். அண்ட் கேமிங்க்கும் இந்த சிப்செட்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை நமக்கு கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி கேமரான்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களால் பெரிய லெவலில் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாலும் சில கேமரா ஃபீச்சர்ஸை கண்டிப்பா இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அதுலயும் மெயினா செல்ஃபி கேமரா மினிமம் ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவாது இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. அண்ட் அந்த செல்ஃபி கேமரால யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய சென்சார் சோனி சென்சார் இல்ல சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தா ஓகே. இந்த ஆம்னிவிஷன் சென்சார்லாம் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரியர் கேமரான்னு வரும்போது மினிமம் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. அண்ட் அந்த 50 மெகா பிக்சல் கேமரால f1.8க்கு கம்மியா இருக்கக்கூடிய அபர்ச்சர் வேல்யூட சென்சார் இருந்தா ஓகே. அண்ட் அந்த சென்சாரும் சோனி சென்சாரா சாம்சங் சென்சாரான்றத பார்த்து வாங்குங்க. இந்த ஆம்னிவிஷன் சென்சார் மாதிரியான சென்சார்லாம் மோஸ்ட்லி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான கேமரால நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. சாம்சங் சோனி சென்சார் இருந்தா ஓகே. அண்ட் அதே மாதிரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்தா மோர் எனஃப். பட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மோஸ்ட்லி நிறைய ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கிடைக்காது. பட் கிடைச்சா அது ஒரு வேலிடான பாயிண்டா வச்சு நீங்க ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும்போது ஸ்டேபிளான வீடியோஸ் உங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நைட் டைம் போட்டோ அண்ட் வீடியோடைய அவுட்புட்டும் இன்னும் பெட்டரா அந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கிடைச்சா மோர் எனஃப். அதோட இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனும் கன்சிடர் பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். இல்ல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்தாலும் ஓகே தான். பட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்தா மோர் எனஃப். அண்ட் வைஃபை எல்லாம்
எல்லாம் பொறுத்த வரைக்கும் Wi-Fi 5க்கு மேலே இருக்கான்னு பார்த்துங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அது மினிமம் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் டைப் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் அது மினிமம் இருக்கான்னு பார்த்துங்க. அண்ட் OS Android 12ஓட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் நல்லது. இல்லை Android 11ஓட வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு OS அப்டேட் இருக்கான்னு பார்த்துங்க. அப்போ தான் Android 11ஓட வந்தால் 12, 13, 14 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். அடுத்து about 25K to 40K இந்த மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களால் கேமரா பர்ஃபார்மன்ஸும் ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும். அண்ட் கேமிங்கும் ஒரு அல்ட்ரா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். பட் அப்படி பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர்லாம் மெயினாக இருக்கான்னு பார்த்துங்க. அதில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளேவாது மினிமம் இருக்கணும். OLED டிஸ்பிளே இருந்தால் இன்னும் பெட்டர். பட் AMOLED டிஸ்பிளே இருந்தால் மோர் எனஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அது மினிமம் இருக்கா அப்படின்றது மாதிரி பார்த்துங்க. அண்ட் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அது கிடைச்சா இன்னும் நல்லது. பட் மினிமம் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அது இருக்கா அப்படின்றத இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி பேட்டரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துங்க. மோஸ்ட்லி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் 4500 இப்போ கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அந்த பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தால் நல்லது. அதை தாண்டி இன்னும் 5000 mAhலாம் இருந்தால் இனிமேல் நல்லது தான். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் 65 வாட்ஸ்லாம் எல்லா பிராண்டுமே கொடுத்துருவாங்க. அதை தாண்டி இன்னும் அதிகமாக 80 வாட்ஸ் 120 150 வாட்ஸ் இருந்தாலும் ஓகே தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கே விட்டுறேன். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிங்க. இல்லைனா 65 வாட்ஸே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் மோர் எனஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் கேமிங் மெயினாக எல்லாருமே பார்ப்பீங்க. அந்த வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் Snapdragon 870க்கான சிப்செட் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. மோஸ்ட்லி இந்த Snapdragon 778 அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய சிப்செட்லாம் சூஸ் பண்ண வேணாம். Snapdragon 870 மினிமம் இருந்தால் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதை தாண்டி Snapdragon 888 அண்ட் Snapdragon 8 Gen 1 மாதிரியான சிப்செட்லாம் உங்களுடைய பிரைசிங் ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் ஹையர் பிரைசிங்கான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது இந்த மாதிரியான சிப்செட்டும் கிடைக்கும். இந்த சிப்செட்லாம் இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் MediaTek சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் மினிமம் Dimensity 1200க்கான சிப்செட் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. பட் Dimensity 1200 நான் அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இந்த 25K to 30K இந்த பிரைஸ் செக்மெண்ட்லாம் நிறைய இந்த Dimensity 1200 தான் கொடுக்குறாங்க. அதனால இந்த 25 to 30K பிரைஸ் செக்மெண்ட்ல Dimensity 1200 நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் above 30K போயிடுறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக Dimensity கிட்ட இருந்து Dimensity 8100 இந்த சிப்செட் ஆவது இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஏன்னா இந்த MediaTek உடைய Dimensity 1200 1300 மாதிரியான சிப்செட்லாம் உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்காது. அந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பட் Dimensity 8100 அப்படின்ற இந்த சிப்செட் உங்களுக்கு நியர்லி ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு பட்சத்தில் மினிமம் Dimensity 8100க்கான சிப்செட் ஆவது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி LPDDR5க்கான ரேம் டைப் இருக்கான்னு பாருங்க. அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் இருந்தால் ரொம்பவே நல்லது. பட் இல்லை கிடைக்கல UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அதுவுமே ஓகே தான். பட் UFS 3.1 கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லது இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில். அதே மாதிரி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் கேமரா சென்ட்ரிக்காகவும் ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை உங்களால் சூஸ் பண்ண முடியும். அப்படி கேமரா சென்ட்ரிக்காக நீங்கள் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கான்னு பார்த்துங்க. அண்ட் அதில் மெயினாக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கணும். அண்ட் அப்பேச்சர் வேல்யூ மேக்ஸிமம் f1.8க்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பேச்சர் வேல்யூ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணாதீங்க. அதே மாதிரி லென்ஸ் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பாருங்க. இந்த லென்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வெப்சைட்டில் வாங்குறீங்களோ அந்த வெப்சைட்லேயே கேமரா ஃபீச்சரில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா 6P லென்ஸா 7P லென்ஸா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லென்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 6Pக்கான லென்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. இந்த 5Pக்கான லென்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணாதீங்க. 6Pக்கான லென்ஸ் ஆவது மினிமம் இருக்கட்டும். அண்ட் 7Pக்கான லென்ஸ் இருந்தால் இன்னுமே நல்லது. ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த 7P லென்ஸ் அப்படின்றது கொடுக்கும். பட் 6P லென்ஸ் ஆவது மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவை சூஸ் பண்ணிக்கங்க. அது போக கேமராவுடைய சென்சாரும் ரொம்பவே முக்கியம். சாம்சங் இல்லை சோனி சென்சாராக இருந்தால் ஓகே. இந்த ஆம்னி விஷன் சென்சார்லாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்லையும் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரியான ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அதர் ஃபீச்சர்ஸும் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மோஸ்ட்லி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும். பட் இனிமே ஒரு சில பிராண்ட்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அந்த 30000 பிரைஸ் செக்மெண்ட்லையும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கொடுக்குறாங்க. அப்படி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த 30000 பிரைஸ் செக்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணாதீங்க. மினிமம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அண்ட் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. அதுலேயுமே டால்மி அட்மாஸ் மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லது. ஸோ அதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிங்க. OS பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல Android 12க்கான அந்த அப்டேட்டட் OS
ஓஎஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில் அப்டேட்டட் ஓஎஸோட அப்டேட்டட் யூஐயோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்கிங்க. அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் மொபைலுடைய பில்டு குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. ஏன்னா 30,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த வகையில் கண்டிப்பாக டிசைனும் உங்களுக்கு ரொம்பவே சாலிடாக இருந்தால் தான் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வேல்யூ ஃபார் த மணியாக இருக்கும். அந்த வகையில் மொபைலுடைய பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுலேயுமே மொபைலுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே காதலிங் கிளாஸ் மாதிரியான ஏதாவது ஒரு டிஸ்பிளே ப்ரொடக்ஷன்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து வாங்கிக்கங்க. மற்றபடி இந்த பிளாஸ்டிக் பாடியோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணாதீங்க. பேக் செட் மினிமம் கிளாஸ் பாடி இருக்கணும். அண்ட் சைட் ஃப்ரேம் எல்லாம் ஓரளவுக்கு மெட்டல் ஃப்ரேமில் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து பில்டு குவாலிட்டியும் ஓரளவுக்கு சாலிடாக இருக்கிற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோனாக பார்த்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் அபோவ் 40K இந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் போயிட்டீங்கன்னா அங்கே இதை பார்த்து வாங்குங்க அதை பார்த்து வாங்குங்கன்னு புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே எல்லா ஸ்பெக்குமே ஓரளவுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஸ்பெக் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் ஸ்பெக்கை பார்த்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் வாங்க தேவையில்லை. பட் ஆனால் மொபைலுடைய பிராண்ட் வேல்யூவை பேஸ் பண்ணி அண்ட் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஆப்டிமைசேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல பிராண்ட் நல்ல ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணக்கூடிய நல்ல ஓஎஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான யூசேஜ் அவங்க கொடுத்துருவாங்க. கேமரா லெவலில் இருந்து எல்லாமே அவங்க பக்கவாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தாங்கனாலே போதும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த வகையில் அந்த மாதிரி நல்ல ஆப்டிமைஸ் பண்ணி நல்ல ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா OnePlus, iQoo மாதிரியான நிறைய பிராண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் அப்படின்றத வச்சிருக்காங்க. அண்ட் ஐஃபோன் அவங்க தனியாக iOS அப்படின்றத வச்சிருக்காங்க. அண்ட் iOS எப்போவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கனாலே என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் iOS இருக்கும். ஐஃபோன் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டை விட ஐஃபோன் எப்போவுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அந்த வகையில் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐஃபோனாக இருக்கும். இல்லை ஐஃபோன் அளவுக்கு என்னால் காசெல்லாம் கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான அந்த ஐஃபோன் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் ஐஃபோன் லெவலுக்கான யூசேஜை எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் ஆண்ட்ராய்ட் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய இந்த OnePlus, iQoo மாதிரியான பிராண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணலாம். பட் எந்த பிராண்ட் உங்களுக்கு மோஸ்ட் ட்ரஸ்டபிளான பிராண்டாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்டு குவாலிட்டி நல்லா சாலிடாக பண்ணியிருக்காங்களா, ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பில்டு குவாலிட்டிலாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்து சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி இந்த வீடியோவில் என்னுடைய நாலேஜுக்கு நமக்கான பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு எதெல்லாம் பார்த்து வாங்கணும், எதெல்லாம் பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அது நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியராக இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் ஷேர் பண்ணதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக அதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருக்குது இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.